ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. நீங்கள் மேக்ஸில் விஷயமா பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள சம்ஸ். ஓகேவா? நான் தேர்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்ட்டீசியன் பிளேன்னா என்ன, அதில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்கான டெஃபினிஷன்ஸை பார்த்தோம். ஓகேவா? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ்லேயும் எக்ஸாம்லேயும் உள்ள சம்மை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள ஃபஸ்ட் சம் எடுத்திருக்கேன். ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏங்கிற செட் என்ன, பிங்கிற செட் என்னன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது தாண்டி இந்த முதல் ரெண்டு செட்டுக்கும் நம்ம மேலே உள்ள மூலம் கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த செட் கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படிங்கிறது பிக்யூங்கிற இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி ஏங்கிற செட்டு எம்என்ஆ இருக்க சொல்ல பிங்கிற செட்டு எம்டிஆர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? மேலே உள்ள இந்த 3 ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சொல்யூஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க, செட் ஏ அண்ட் செட்டு பி. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா அது ஆர்டர் பேராக இருக்கணும். ஆர்டர் பேரில் உள்ள மொதல் எலமெண்ட்டு ஏலேருந்து எடுத்துருக்கணும். இங்கே மொதல் செட் என்ன இருக்கும் அந்த செட்டினுடைய எலமெண்ட் தான் முதல்ல வரணும். ரெண்டாவது வரக்கூடிய செட்டினுடைய எலமெண்ட் ரெண்டாவது வரணும். இது காமனாக கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸுக்கான டெஃபினேஷன்ஸ். ஓகேவா? ஏக்கமா பிங்கிற ஒரு ஆர்டர் பேர். இதில் ஏங்கிறது பெரிய முதல்ல உள்ள செட்லேருந்து எடுத்துருக்கணும். பிங்கிறது ஸ்மால் பிங்கிறது கேபிட்டல் பி ரெண்டாவது வரனால அதுலேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்ல ஏ கிராஸ் பியில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தப்பு இல்லாமல் வரணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? முதல்ல நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருங்க. ஏற்கனவே நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். n of a cross b is equal to n of a into n of b. n of அப்படின்னா is a cardinal number of set அப்படின்னு அர்த்தம். that is the meaning for this number of elements in the set. ஓகேவா? அப்போனா n of a into n of b சொல்லியிருக்காங்கன்னா n of a அப்படின்னா number of elements in a set ஏல உள்ள மெம்பர்ஸ் எத்தனை பார்க்கணும்? 3, பியில் உள்ளது 2, அப்புறம் 2 மல்டி பண்ணிங்க 6. அப்படின்னா நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறீங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 6 எலமெண்ட்ஸ் இருக்கணும், இல்லை 6 மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ கிராஸ் பி சீக்வல் டு முதல்ல 7 8 செட் 7 8, அப்புறம் பி செட் பி 8, அந்த ரெண்டு என்ன பண்ண போகிறேன்? கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த செட்டில் உள்ள முதல் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்டோட பேர் பண்ணுங்கள். அப்படின்னா 2,1 2, -4. ஓகேவா? இப்படி பண்ணிங்கன்னா தப்பு இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம்? எலமெண்ட்ஸை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ -2 இருக்குது. இந்த -2 கொண்டு போய் இதனோட ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணுங்கள். -2,1 -2,4. ஓகேவா? அப்புறம் 3 இருக்கா, 3 கொண்டு போங்க. 3,1 3,-4. ஓகேவா? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. அப்புறம் என்ன வந்துருச்சு? 6 எலமெண்ட் வந்துட்டு ஏ கிராஸ் பியில் 6 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் கரெக்டாக ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஓகே, அதே இது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிங்க. இதை மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் வருவாங்க? ஏ கிராஸ் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் வருவாங்கிறதுக்கு முதலே கண்டுபிடிச்சிக்கலாம். n of a = 3 இருக்குது. அப்போ n of a cross a = 3 × 3 = 9. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏனா 2, -2, 3 கிராஸ் 2, -2, 3. ஓகேவா? இந்த ரெண்டு தான் ஏ தான். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அதனால் கண்டிப்பாக 9 எலமெண்ட் வரும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல இந்த 2 எடுத்துகிட்டு போய் இதனோட ஆர்டர் பேர் ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் 2, 2 2, -2 2, 3. ஓகே, அப்புறம் -2 எடுத்துப்போங்க. -2, 2 -2, அப்புறம் -2, 3 இங்கே வந்துருச்சு. அப்புறம் 3 எடுத்து போனீங்கன்னா 3, 2 3, -2, அப்புறம் 3, 3. இப்படி என்ன பண்ணிக்கோங்க? ஆர்டர் ஃபேமை ஃபார்ம் பண்ணுங்க. இதுதான் என்னன்னா ஏ கிராஸ் ஏனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு எடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி தான் பி கிராஸ் ஏ அப்படின்னா செட் பி எடுத்துக்கோங்க, ஏ எடுத்துக்கோங்க. அது ரெண்டுக்கு என்ன பண்ணுங்கள்? இந்த ரெண்டையும் வச்சு ஆர்டர் பேர் ஃப்ரேம் பண்ணுங்கள். எத்தனை ஆர்டர் பேர் வருங்கிறதுக்கு n of b cross a is equal to n of b into n of a ஃபார்மாக அப்ளை பண்ணுறேன். பண்ண சொல்ல n of bயில் 2 பேர் இருக்காங்க, n of aல 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ரெண்டையும் மல்டி பண்ணால் 6. அப்போனா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த b cross a அப்படிங்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட்டில் கண்டிப்பாக 6 எலமெண்ட்ஸ் இருக்கணும். 6 எலமெண்ட்ஸ் இல்லைனா அந்த ஆர்டர் பேர் எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல உள்ள எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் இதோட என்ன பண்ணுங்கள்? ஒன்னோட ஒன்றா தனித்தனியாக ஆர்டர் பேர் ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்படின்னா 1, 2 1, -2 1, 3. ஓகே, அப்புறம் -4 எடுத்துப்போங்க.
-4, -4, -2, -4, 3 ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணிட்டேன், பி கிராஸ் ஏக்கான ஆர்டர் பேரை கண்டுபிடிச்சிட்டேன், அதற்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். 1 பண்ணிங்கன்னா 6 இருக்குது, இங்கே நம்ம 6 கண்டுபிடிச்சோம். அப்படின்னா ஆன்சர் கரெக்ட் ஓகேவா. இப்போ அதே இதில் ரெண்டாவது ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஏயும் பியும் பி கமா கியூன்னு எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணுமா, ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா. ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஏ எழுதிக்கோங்க, ரெண்டாவது பி எழுதிக்கோங்க. இங்கே ரெண்டுமே ஈக்குவலும் கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே ஏ அண்ட் பியா ஈக்குவலும் கொடுத்ததுனால இங்கேயும் பிக்யூனா இங்கேயும் பிக்யூ தான் வரும். இப்போ என்ன பண்ணுங்க, இதுலேயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை வரும் கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் 2 இங்கேயும் 2 அப்படின்னா 2 2 4 அப்படின்னா 4 பேர் வரணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அதே மாதிரி முதல் எலமெண்ட் 8 பாயிண்ட் பண்ணுங்க, பேர் ஃப்ரேம் பண்ணுங்க. பி கமா கியூ, கியூ கமா பி, அப்புறம் கியூ கமா கியூ, 4 பேர் வந்துட்டாங்களா. அடுத்தது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதில் அதே தான், ரெண்டு ஏயும் பியும் ஒன்றும் சொல்லியிருக்குமா. அப்புறம் ஏ கிராஸ் ஏன்னா பி கமா பி கமா கியூ தான். இங்கே 4 எலமெண்ட் இருக்குது, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் வரணும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், பி எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது எலமெண்ட்டோட உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டர் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. அடுத்தது மூணாவது பி கிராஸ் ஏ, அதுவும் அதே மாதிரி தான் வரும், ஏன்னா பியும் ஏயும் ஒன்றா இருக்குது. பி கமா கியூ கமா கிராஸ் பி கமா கியூ தான். இது பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்னவும் ஒரு 4 எலமெண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா. அதே இதில் மூணாசம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏயை எம் கமா என்னங்கிற ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பி வந்து எம்டி செட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா. என்ன கண்டுபிடிக்கணும்னா எப்போ மாதிரி ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு செட்டோட ஒரு எம்டி செட்டை கொண்டு வந்து அதுக்கான கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக எம்டி செட்டு தான் வரும்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னால் அந்த ரீகாலில் பார்த்துருக்கோம். அதனால் எந்த ஒரு செட்டோட எம்டி செட்டை கொண்டு வந்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாலும் அது எம்டியாக தான் வரும் ஓகேவா. அப்படி பார்க்க சொல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏங்கிறது எம்கமா என்ன, பிங்கிறது எம்டியோட எதோட ஃப்ரேம் பண்ணாலும் என்ன தான் வரும், எம்டி தான் வரும். அதனால் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது எம்டி செட்டாக இருக்கும் ஓகேவா. அப்புறம் ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறது ஏ கிராஸ் ஏன்னா ஏ சிக்கல் டு எம் கமா என் அப்படிங்கிற மெம்பர் உள்ள செட்டு. அதேமாதிரி இது 2 நேரம் கிராஸ் பண்ண சொல்ல இங்கே 2 இங்கே 2 அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணால் 4 பேர் வரணும், இங்கே 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்தது பி கிராஸ் ஏ, பிங்கிறது ஏற்கனவே எம்டி, ஏங்கிறது செட்டு எம் கமா என், 2 மல்டிப்ளை பண்ணால் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எம்டி தான் வரும். அதனால் தேர்ஃபோர் பி கிராஸ் ஏ சிக்கல் டு எம்டி ஓகேவா. இது எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள ஃபர்ஸ்ட் சம். இதே மாதிரி தான் செகண்ட் சம் ஓகேவா. செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட் ஏபி ஒரு செட் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ங்கிற செட் கொடுத்துருக்காங்க. பி சிக்கல் டு எக்ஸா, அந்த எக்ஸுங்கிற என்னன்னா இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. இது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் படி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம். என்ன சொல்லியிருக்காங்க, பியில் உள்ள எலமெண்ட் எக்ஸா, அந்த எக்ஸ் என்ன தான் இருக்கணும் அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருக்கணுமா, அதுவும் லெஸ் தென் 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணுமா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. எப்பவும் இந்த மாதிரி சொல்யூஷன் போட்டு வாட் இஸ் கிவன் எழுதுங்க. எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சம் எழுத மாட்டோம். அதனால் இது எழுதுங்க, உங்களுக்கு பார்க்க நீட்டாகவும் இருக்கும், நமக்கு என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிவன் என்ன அப்படின்னா ஏ கொடுத்துட்டாங்க, 1, 2, 3 டேட்டா கொடுத்துட்டாங்க. பிங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா இது ஒரு செட் பில்டர் ஃபார்மை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்கணும். என்ன தெரியும் அப்படின்னா ப்ரைம் நம்பராக என்னென்னு தெரியும். வாட் இஸ் ப்ரைம் நம்பர், எ நம்பர் தட் கேன் பி டிவைடட் எக்ஸாக்ட்லி ஒன்லி by itself and 1. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, சம்ஸை எக்ஸாம் எழுதச்சல இப்படிலாம் எழுதக்கூடாது. வாட் இஸ் பண்ண பட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஓகேவா. ப்ரைம் நம்பர்னா அந்த நம்பர் ஒன்னாலேயோ அதனாலேயோ வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 1ங்கிறது ரெண்டுலுமே கிடையாது ஓகே, ப்ரைம் நம்பரும் கிடையாது, இஸ் நாட் அ காம்போசிட் நம்பர் ஓகே. அப்படி பார்க்க சொல்ல பி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அது ப்ரைம் நம்பராக, ஆனால் அது லெஸ் தென் 10. அப்புறம் என்னதான் இருக்கலாம், 1 கிடையாது, ஏன்னா ரெண்டுக்குமே கிடையாது, ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. அப்புறம் 2 இருக்கலாம், 2 is divisible by 1 and itself. 3 அப்படி தான். 4 எடுத்திங்க அப்படின்னா அது 2 ஆல் டிவைட் ஆகும், 1 ஆல் டிவைட் ஆகும், 4 ஆல் டிவைட் ஆகும். அது என்ன கிடையாது, ப்ரைம் கிடையாது, காம்போசிட் நம்பர். 6 அப்படி தான். 4க்கு அப்புறம் 5 எடுத்திங்கன்னா 5 is divisible by 1 and 5 itself. அதனால் என்ன பண்ணுறோம், 5 எடுத்துகிட்டு அப்புறம் 6 எடுத்திங்கன்னா 2 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகும். அதேமாதிரி 7 அப்படி தான், 1 ஆலையும் 7 மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். அப்புறம் 8, 9 இருக்குது, 10 இருக்குது. இது எல்லாமே என்ன ஆகும்னா ஹேவிங் மோர் தென் 2 டிவைசஸ் ஓகேவா. அதனால் பி கொடுத்துருக்க ரூல் படி அதோடைய எலமெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னா 2, 3, 5, 7 இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா. அதே மாதிரி கொடுத்துருக்க சம்மில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏ கிராஸ் பி அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் ஏ அண்ட் பி அப்படின்னு அர்த்தம். ஏ கிராஸ் பின்னா முதல் எழுதிக்கோங்க, அப்புறம் கிராஸ், அப்புறம் பி எழுதிக்கோங்க. இதில் மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 3 எலமெண்ட் இருக்குது. பியில் 4 எலமெண்ட் இருக்குது. அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணிங்க 12 எலமெண்ட் வருது. அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க போகிற
அந்த ஏ கிராஸ் பி அப்படிங்கிற கார்ட்டீசியன் ஃபார்மில் கண்டிப்பாக 12 எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த முதல் எலமெண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணுறேன், இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட நான் ஆர்டர் பேர் ஃப்ரேம் பண்ணுறேன். 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 அண்ட் 3,7. ஓகேவா? 12 இங்கே 4ல் 3 லைனில் இருக்குது அப்படின்னா என்னது 12. ஓகேவா? அதேமாதிரி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணிக்கோங்க, முதல்ல பி எழுதிக்கோங்க, ரெண்டாவது ஏ எழுதிக்கோங்க. இங்கே 4 இங்கே 3 கண்டிப்பாக 12 வரணும், 12 எலமெண்ட்டு. அதே மாதிரி தான் முதல் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்கள், இதில் உள்ள முதல் எலமெண்ட்டோட இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோடு சேர்த்து என்ன பண்ணுங்கள், ஆர்டர் பேர் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஃப்ரேம் பண்ணால் இங்கே என்ன வந்துடும், 12 எலமெண்ட்ஸ் கிடச்சிடும். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிங்கிற 2 செட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா, சாரி ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா. இதை தாண்டி ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சமமா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏன் இது சமமா இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறதுக்கான காரணத்தை சொல்லணும். மூணாவது ஷோ தட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறதும் கார்டினல் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏங்கிறதும் கார்டினல் நம்பர் ஆஃப் ஏயும் பியும் கார்டினல் நம்பர் ஆஃப் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே ஒன்று போல வரும், எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குன்னு நினச்சிடணும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கொடுத்துருக்க சம் என்ன பண்ணிக்கிறோம், கிவன் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறேன், 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்க நமக்கு என்ன தெரியும். ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஆர்டர் செட், ஆர்டர் பேராக தான் வரும். ஏ கமா பிங்கிற ஆர்டரில் வரும். அதில் முதல் செட்லேருந்து வரக்கூடிய எலமெண்ட், பிங்கிற ரெண்டாவது உள்ள எலமெண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், ஏ கிராஸ் பி எடுக்கிறேன், ஏங்கிற செட்டை எடுத்துக்கிறேன், பிங்கிற செட்டை எடுத்துட்டேன், நல்லா கிராஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த 2ல் இருந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் இந்த 2க்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்படின்னா 6 வரும் அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்டு. இந்த 6 ஆர்டர் பேர்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னா இதில் உள்ள முதல் எலமெண்ட் எடுத்து போய் ரெண்டாவது உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட சேர்ந்து ஆர்டர் பேரை ஃப்ரேம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? அதேமாதிரி தான் பி கிராஸ் ஏங்கிறது முதல் பி எழுதிக்கிட்டேன். அப்புறம் என்னது ஏ, இங்கே 2 இங்கே 3 6. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது உள்ள எலமெண்ட்டோட ஒவ்வொன்றோட சேர்த்து ஆர்டர் பேரை ஃப்ரேம் பண்ணிவிட்டு இங்கேயும் என்ன இருக்குது 6 எலமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சமமானு கேட்குறாங்க. அப்படி சமம் இல்லைன்னா ஏன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதனோட எலமெண்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சமம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் சமம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா ஆர்டர் பேர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் பேர் ஆஃப் பி கிராஸ் ஏக்கு சமம் மட்டும் சொன்னோம். ஆர்டர் பேர் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா டோட்டல் செட் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு நான் சொல்லிடலாம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு செட் எடுக்கிறேன், ஒரு ஆர்டர் பேர். இந்த செட்லேருந்து ஏ கிராஸ் பிங்கிற செட்லேருந்து ஒரு ஆர்டர் பேர் இருக்குது, 1,2ங்கிற ஆர்டர் பேர் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2,1ங்கிற ஆர்டர் பேர் இருக்குது. இந்த 2 ஆர்டர் பேரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. இதை நான் ஏன் ஈக்குவல் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா இதை ரோவையும் பர்சனாக எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் பர்சன், அதே இது செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் பர்சன்ஸ் ரெண்டுமே என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஈக்குவல் இல்லை. அதனால் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. இப்படி நீங்கள் இந்த ஆர்டர் பேரில் உள்ள இப்போ ஏ கிராஸ் பிலையும் பி கிராஸ் ஏல உள்ள ஆர்டர் பேர் எடுத்து எல்லாத்தையும் கம்பேர் பண்ணாலுமே ஒரு ஆர்டர் பேருமே ஈக்குவலாக வராது. அப்படி ஆர்டர் பேர் ஈக்குவலாக வரல அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்காது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பியும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி கிராஸ் ஏயும் கண்டிப்பாக ஈக்குவலாக வராது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதான் ரீசன் சொல்லியாச்சு, முடிஞ்சு. தேர்டு இப்போ கார்டினல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன். கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பியும் கார்டினல் நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 2 ஈக்குவல் சொல்லலாம். அதுக்கப்புறம் தனியாக செட் ஏ அண்ட் செட் பிக்கான தனியாக கார்டினல் நம்பர் கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணி இந்த 3 என்ன சொல்ல போகிறேன், ஈக்குவல்னு என்ன பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா அந்த கார்டினல் நம்பர் ஆஃப் செட் ஏ கிராஸ் பிமாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ கிராஸ் பி. அதேமாதிரி ஏ கிராஸ் பி ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட் என்ன இருக்குன்னா 6 இருக்குது. நம்பர் ஆஃப் கார்ட்டீசியன் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 6. ஓகே. அதே மாதிரி பி கிராஸ் ஏ அப்படிங்கிற ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட் 6. இப்போ என்ன சொல்கிறேன், இது செகண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் செட் ஏல உள்ள எலமெண்ட் 3, அப்புறம் என்ன ஆஃப் ஈக்குவல் டு 3. செட் பி வந்து 2,3, அதில் உள்ள கார்டினல் நம்பர் எவ்வளோ 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 2 6. இப்போ 1 2 and 3 மூணையும் கம்பைன் பண்ணுறேன். கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ அண்ட் n ஆஃப் A cross n of A intersect or A multiplications of n of B is equal to 6. எல்லாமே என்னது தான், மூணுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. கவனிக்கிறத விட நீங்களும் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். டவுட்டுங்க சொல்ல நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை திருப்பி பாருங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் அடுத்த சம்ஸை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.